வேண்டும். நாங்கள் உருவாக்கப்பட்டு கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் எதையுமே யோசிக்க கூடாது. ஆமென். நீங்கள் யோசிக்கும் பொழுது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்காமல் கிருபையினால் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற அறிவோடு கூட நாங்கள் யோசிக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். இப்ப இந்த வார்த்தையை பேசுகிற பவுல் அப்போஸ்தலன் தேவன் அவரை அழைக்கும் பொழுது எப்படி அவர் அழைத்தார் என்று சொன்னால், அவர் கிருபையினால் அழைத்தபடினாலே, அதாவது தகுதியை கொடுத்து அழைத்தபடினாலே தன்னை தகுதி அற்றவர் என்று அவர் சொல்லவில்லை. நல்லா கவனமா கேளு. அடே பவுல் அப்போஸ்தலனை அழைக்கும் பொழுது அவர் இப்படி யோசிக்கல. அது எப்படிப்பா, நான் தான் சபையை துன்பப்படுத்தினேன், அப்படி அவர் யோசிக்கல. சிலவேளை உங்களுடைய பழைய காரியங்களா இருக்கலாம், சிலவேளை நேற்று நடந்த காரியங்களா கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை அழைத்தது கிருபையினால் அழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை அழைத்த தேவன் தன்னுடைய கிருபையினால் அழைத்ததை போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால், அவருடைய காருண்ய